ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்வெஸ்டரில் மக்காசோளம் அடிக்க தான் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொட்டிடுங்க. சருகு வந்து பேக்கில் தள்ளிடும். சோளம் வந்து மேலே ஒரு டிப்பர் கொட்டி மாதிரி இருக்கும், அது கொட்டிடும். தெரியும் எல்லாத்துக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பாருங்கள். ஒலை ஓட்டினாலும் சரி நண்பா, மக்கள் சொல்லிச்சாலும் சரி, அந்த மண் வாசனை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன இந்த மாதிரி சோளம் தான் ஒன்று ரெண்டு கீழே கிடக்குது. இந்த தோட்டி பார்த்திங்கன்னா கிட்ட இது வரைக்கும் பிடிச்சி அரிச்சிடும். நம்ம மாடு கட்டி மேய்ச்சி வேண்டி தான். அது தெரியுது பாருங்கள், நம்ம சிங்குட்டி அதை போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம லோடு பிடிக்க வேண்டி தான். வெயிலுங்க, ஓவர் வெயில். ஸோ அதான் நம்ம சிங்கக்குட்டிக்கு வந்தாச்சு, நிற்கிது பாருங்கள். எடுத்துகிட்டு போய் பாருங்கள், ஹார்வெஸ்ட் அங்கே ஓடிட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் போவோம், போய் பார்த்துட்டு வரோம். ஹார்வெஸ்ட்ண்ணா 4 சுற்றி வந்துச்சு, லோட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். தலைவர் வேறு பாட்டை வேறு போட்டுட்ருக்காரு. பாட்டை போட்டால் வீடியோ வேறு எடுக்க முடியாது. அவ்வளோதான்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டரில் வெயில், செம்ம வெயிலுங்க. ஒரு வெயில் அப்படியே வண்டிக்கல்லே உட்காந்தாச்சு கம்முன்னு. வெயிலில் வேலை செய்யணும், சும்மா இருந்தாவே டயர்ட் ஆகிடுதுங்க வெயிலில். வண்டி பழுப்புலாம் இப்படி தான் நண்பா. என்ன நமக்கு நடைக்கு எவ்வளோ தருவாங்க? ஒரு 300 ரூபா தருவாங்க நண்பா. ஒரு 2 கிலோமீட்டர் வரும், போய் கொட்டிட்டு வர மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுனு. பரவாயில்லைங்களா? இல்லை எப்படி கம்மியாக அதிகமாக, இதை விட கம்மியாக வாங்கலாமல், இதை விட நான் அதிகமாக வாங்கலாமல், இந்த வாடகையே பரவாயில்லைன்னு சொல்லுங்கம்பா. அதான் வந்துட்டார், கூப்பிடாருன்னு நினைக்கிறேன். மக்காசோளம் லோடு ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு கொட்ட வேண்டி தான். அதான் வண்டி வந்துருச்சுங்க, கொட்டத்தை பார்க்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம அதெல்லாம் அடித்து திரிசர் போட்டு அதை ஓட்டி அதை மூட்டை கணக்கு பிடிச்சி மூட்டைக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து மூட்டை தூக்கி வண்டியில் போட்டு எவ்வளோ பிரச்சனை. இப்போல்லாம் அழகாக தட்டுக்கு தட்டும் காடும் காலியாகிடுது. இதையும் அப்படியே அழகாக பொட்டியில் பிடிச்சி அப்படியே அழகாக கொண்டு வீட்டில் போய் காய வச்சுக்க வேண்டி தான். எவ்வளோ ஈஸியான மெத்தடு. 2005 இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்னு சொல்லணும்பா. ஒரு 5 ரூபா 6 ரூபாவில் வாங்கலாங்களா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்குறவங்க. இப்போ எவ்வளோ அழகாக கொட்டுதுன்ட்டு. ஃபுல்லாக அந்த பிடிஓட மூலம் ஃபுல்லாக எல்லாம் வண்டியை தள்ளிடும். லோட் ஆகிடுச்சு அப்படிலாம் பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் கொட்ட வேண்டிதான். கொட்டி காய வச்சு ஒரு ரேட்டு, நல்ல ரேட்டு வந்து விற்ற வேண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டீர் வண்டி நண்பா. ஜாண்டீர் வண்டி ஸ்டாண்டர்டு பாக்ஸு போட்டிருக்காங்க. மாடல் என்னன்னு தெரில. ஒரு மணி நேரத்துக்கு சீசன் டல்லு தானே, 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதிகமாக 10 மணி நேரமாக ஓட்டினா 100 ரூபா மணிக்கு கம்மியாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 2 ரூபா அப்படின்னாங்க. நீங்களாம் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க உங்கள் சைடு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நண்பா. அதான் முடிச்சு. ஸ்டாண்டர்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி நாமக்கல் வண்டி.
நீங்களே எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? வெயிலில் போக முடியல, நம்ம பக்கத்துலேயே போக முடியல. வண்டி மேலே ஏறினாலும் தலைவர் பாட்டு போட்டுக்கிட்டாரு. எதுவும் பண்ண முடியல. தட்டு மக்காசோளம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக வளர்ந்துருக்குன்பா. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா 2 அடி தான், 2-2.5 அடி தான் வளர்ந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே காக்கா குருவி இது சாப்பிட்டு போயிடுச்சு. பெருசாக லாபம் இருக்காது. நம்ம பெருசாலாம் ஒன்றும் லாபம்லாம் இருக்காது. செய்கிற வேலைக்கு இதை மீதியாக வச்சுங்களேன், லாபமெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காது. இதே அப்படி விவசாயம் எப்படி ரன் பண்ணிட்டு வரலாம்னு வச்சுங்களேன். வேறு ஆள் வேறு போட்டிருக்காங்க, கீழே கிடக்கு தான் பொறுக்கிறதுக்கு. அவங்களுக்கே தனியாக கூலி 1000 ரூபா வர மாட்டிருக்கு. ஓகேம்மா, பாருங்கள். வெயில் ஓட்டினா தான் நல்லா நீட்டாக பிரிஞ்சு வரணும் வச்சுங்களேன். சோளம் நல்லா அடித்து நல்லா உதிரியாக வரும். வண்டியில் ஓட்ட முடியாது. வெயில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். அதிகாலையிலாம் ஓட்ட முடியாது, மாலையிலையும் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு மேலே வெயில் ஓட்டினா தான் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பிடிக்கும், அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் நண்பா. ஓகேங்க, அவ்வளோ முடிஞ்சு. இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொட்டிக்கிட்டா வேலை முடிஞ்சுங்க. இது அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறோங்க. நீங்களே எவ்வளோ வாங்குவீங்க? அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு. நீங்களே எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் நண்பா. 300ரூவாங்கிறது கரெக்டாக இல்லை அதிகமாக இல்லை கம்மியாக அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளும் இதுக்கு ஓட்ட முடியாதுல்ல. அதிகமாக வாங்கக்கூடாது, கம்மியாக வாங்கக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். அதனால கேட்குறேன். என்னென்னு பார்த்துட்டு சொல்லுவேன் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் மானிஸ்டேஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே நம்ம 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் மாட்டிருக்கு. நம்மளது எங்கே டைமரே ஓட மாட்டேங்குது. அதிகம் ரிஸ்க் எடுத்து எல்லா வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஓட மாட்டேங்குது.